அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்கிறேன். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் ஃபெடரேஷன் ஆஃப் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடுடைய பிரசிடென்ட் திரு ராமாராவ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சீனியர் சிட்டிசன் அப்படின்னும் போது அது அனுபவத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். அதை ஒரு ஒன்றிணைச்சு நீங்கள் அதை நடத்திட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் சீனியர் சிட்டிசனுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போது மூத்த குடிமக்கள் நலசங்கங்களுடைய கூட்டமைப்பு கிட்டத்தட்ட நம்மளுடைய 25 கிளைகள் எங்களுக்கு இருக்குது. 50,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதை தவிர அகில இந்திய லெவலில் இந்த கூட்டமைப்பினுடைய கூட்டமைப்பு ஒன்று வச்சுருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் உறுப்பினர் மேலே இருக்காங்க. அகில இந்திய லெவலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும், மாநில மட்டங்களில் இருக்கிற சில பிரச்சனைகளையும், மாவட்டங்களில் பிரச்சனைகளையும் நாங்கள் ரெகுலராக எடுத்து அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு அல்லது மத்திய சர்க்காருக்கு அந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை கொடுக்குறோம். இப்போது மெயினாக எங்களுக்கு ஒரு முக்கியமான 3 விஷயங்கள் அதை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒன்று, மூத்த குடிமக்களுக்கான ஆணையம் முன் அமைக்கணுன்றோம். அது நான் என்ன ஆப்ஜெக்டிவ், அதனுடைய கொள்கை என்ன, அதனுடைய என்ன நெசசரின்றதை பற்றி சொல்கிறேன். இன்னொன்று, மூத்த குடிமக்களுக்கான பட்ஜெட் தனியாக ஒன்று போடணும்னு கேட்குறோம். இன்னொன்று, மூத்த குடிமக்கள் தனியாக ஒரு பிரிவு, அமைச்சரவையில் பிரிவு இருக்கணும். இதை 3னுடைய ப்ராடர் ஆங்கிளில் இதை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். மக்களுக்கு செய்தி போய் சேரணுன்றதும் நாங்கள் இதை நினைக்கிறோம். இப்போது இதுக்கு பேசிக்காக ஜனத்தொகை அடிப்படைப்பு. அன்ஃபார்ச்சுனேட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2011க்கு அப்புறம் சென்சஸ் எடுக்காதனால நாங்கள் சொல்கிறதும் கரெக்டாக அல்லது கவர்மெண்ட் சொல்கிறதும் கரெக்டானு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் உத்தேச மதிப்பாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் 1 கோடியே 4 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அது ஷூர், அது எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கு. அதனால் 1 கோடியே 4 லட்சம் இருந்தாலும் எங்களுடைய எஸ்டிமேட் பிரகாரம், ஈவன் கவர்மெண்ட்டினுடைய சில சோர்ஸை நாங்கள் செக் பண்ணது பிரகாரம் கிட்டத்தட்ட 1 கோடியே 40 லட்சம் உறுப்பினர்கள் மூத்த குடிமக்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாடு. ஆமாம். அகில இந்திய அளவில் நமக்கு பாப்புலேஷன் 140 கோடின்னு சொல்கிறோம். இந்த 140 கோடியில் கிட்டத்தட்ட 17 கோடி மூத்த குடிமக்கள் அப்படின்ற ஒரு ஃபிகர் அரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மூத்த குடிமக்களுக்கு இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை எடுத்துப்போம். முதல்ல இந்த மூத்த குடிமக்கள் ஆணையம் நான் சொன்னதை எங்கேயுமே இன்னும் உருவாக்கலை, த்ரூஅவுட் இந்தியா இருக்குல்ல. ஆனால் கேரளாவில் லாஸ்ட்டு மார்ச் 25 இந்த ஒரு ஆணையத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆணையத்தை உருவாக்கி அது எங்கள் ஆணையத்தினுடைய சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சேர்மன் இருப்பார், ரிட்டையர்டு ஜட்ஜோ அல்லது ஐபிஎஸ்ஓ அல்லது ஐஏஎஸ்ஓ போட்டு உறுப்பினர்கள் போட்டு, அவங்க கேரள மாநிலத்தினுடைய பாப்புலேஷன் 3.25 கோடி, சேஃபாக 4 கோடின்னு வச்சுங்க. 4 கோடியில் அவங்க எவ்வளோ உறுப்பினர் இருக்குன்னு சொல்லிட்டு 5 உறுப்பினர், அதில் பெண்கள் இருக்கணும், அதெல்லாம் போட்டு அவங்க ஃபார்ம் பண்ணி அதை அசம்பிளியில் பாஸ் பண்ணணும். ஆக்ட் ஏனென்றால் இப்போ ஜிஓலாம் இஷ்யூ பண்ணால் அதை செயல்படுத்தாமையும் போகலாம். அதனால் ஆக்ட்னும் போது இட் இஸ் பைண்டிங் ஆன் தி கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ நமக்கும் கேட்கறதுக்குள்ள உரிமை இருக்குது. அதனால தான் ஆணையம் அமைக்கணுன்ற ஒரு இதை சொல்கிறோம். இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்தியாவிலேயே முதல் மாநிலம் கேரளாவில் தான் இந்த மாதிரி மூத்த குடிமக்களுக்கான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய சர்க்காரோ இன்னும் இது வரைக்கும் கூட பண்ணலை. ஓல்டேஜ் ஓஏபின்னு சொல்லி இப்போ நேஷ்னல் ஓல்டேஜ் பாலிசின்னு சொன்னாங்களே ஒழிய இந்த மாதிரி இவ்வளோ கிளியர் கட்டாக கேரளாவில் பண்ண மாதிரி பண்ணலை. இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 2003 மூத்த குடிமக்களுக்கான ஒரு கொள்கை வரையறுக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போல்லாம் அங்கே ஸ்டேக் ஹோல்டர்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. நாங்களும் அதுக்கு உள்ள அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம். அது ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னும் அந்த ஆணையம் அமைக்கப்படவில்லை. இந்த ஆணையம் அமைக்கிறதுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட், எங்களுடைய மூத்த ஃபெடரேஷன் சார்பாக ஹெல்பேஜ் இந்தியாவும் நாங்களும் இணைந்து அவங்களுக்கு வரைவு டிராஃப்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். அந்த டிராஃப்ட் ரிப்போர்ட்டை நாங்கள் உடனே கொடுக்கல. அதனோட அதை எப்படி செயல்படணும், எப்படி இருப்பாங்க அதெல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக எழுதி சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுன்னு கூடிய ஜாயிண்ட் டைரக்டர் லெவலில் பேசி அநேகமாக அதை
ஒத்துக்கிற அளவுக்கு. ஏன்னா கவர்மெண்ட்டோட ஆஃபீஸர்ஸோட போய் பேசும்போது சில இதில் நாங்கள் பண்ணுறதில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணி மோரார்லெஸ் இட் இஸ் போய் அதுக்குள்ளே இப்போ வேறு அரசு வந்துடுச்சு. இப்போ நாங்கள் வேறு அரசுக்கும் இப்போ புதுசாக நடந்திருந்த அரசுக்கும் நாங்கள் இந்த கோரிக்கையை இதை நாங்கள் இமெயில் மூலம் எடுக்கிறோம். வி ஆர் ட்ரைங் டு மீட் தி சிஎம் அண்ட் ஏனென்றால் ஒரு 12-13 செக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டர்ஸ் பேங்க் இருந்தாலே அவ்வளோ. நாங்கள் வந்து ஓட் பேங்கில் பார்த்தீங்கன்னா 14% வர்றோம். கிட்டத்தட்ட 1,40,00,000 போது 8 கோடியில் நாங்கள் வந்து கன்சிடர் அமௌண்ட். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளமும் சொன்னோம். ஒரு வைட்டல் பாயிண்ட்னுவாங்க. ஆனால் இதில் என்னென்ன அன்ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கு, அந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன் இல்லை, விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டு தான் இப்போ தான் நாங்கள் அதை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த விழிப்புணர்வு. ஆனால் இப்போ நாங்கள் பண்ண ரெஸ்பான்ஸ் வருது. இந்த கேரளாவில் பண்ண பிறகு தான் அந்த விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக ஆகிருக்கு. ஸோ ஆனால் நாங்கள் 23லேருந்து டயலாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் அது முறைவேற டயத்தில் இது கவர்மெண்ட்டும் மாறிடுறதுனால இப்போ இந்த கவர்மெண்ட் அதை தொடரணுன்றது. அதனால் ஒரு நல்ல நாட்டு அவங்களாம் நீங்கள் சொன்ன மாதிரி சீனியர் சிட்டிசன், ரிச் இன் எக்ஸ்பீரியன்ஸ், கவர்மெண்ட் லெவல்லையும் அவங்க தான் கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன் ஆல் தி த்ரூ அவுட் இந்தியா ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், ஐஏஎஸ் ஆகட்டும், ஐபிஎஸ் ஆகட்டும், மெயினாக அவங்க தான் ரன் பண்ணுறாங்க கவர்மெண்ட். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்கக்கூடிய இப்போ எங்ககிட்டயும் நிறைய ரிட்டையர்ட் பீப்புள் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ என்ன நாங்கள் இந்த ஆணையத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி வரும்போது, காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கும் போது, 100ல் பென்ஷன் வாங்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும் யாராகட்டும், மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார், பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், இந்த எல்லாத்தையும் போனோம்டா 100க்கு 12 பேர் தான் பென்ஷன் வாங்குறாங்க. பாக்கி 88% பேர் பென்ஷன் எங்கேயும் வாங்கலை. அன்ஆர்கனைஸ்டு செக்டார், முறைசாரா தொழில். இப்போ ஒரு எலக்ட்ரிஷியனாக இருப்பான், அவனுக்கும் 60 வயசு வருது. 60 வயசு வரும், அவனுக்கு என்ன வேறு இது கேரண்டி? சரி, இப்போ பல நாடுகளில் அந்த மூத்த குடிமக்களுக்கு நிறைய சலுகைகள் வருது. சரி, நம்ம நாட்டில் என்னடா சலுகைன்னு பார்க்கும்போது தமிழகத்திலேயே 12,200 ரூபாய் தான் ஓல்டு ஏஜ் பென்ஷன், ஓஏபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இந்தியாவிலேயே ஆந்திர மாநிலத்தில் தான் 3,000 கொடுக்குறாங்க, அதுதான் அதிகம். இப்போ கேரளாவில் 1,500 பண்ணுறதாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாநிலத்திலையும் ஒருத்தர் வாழறதுக்கு அட்லீஸ்ட் அவரே ஒரு ஒய்ஃபு பையனை கூட விடுங்க, ஒரு 1,200 ரூபாயில் வாழ முடியுமா? வாய்ப்பு இல்லை. அதனால் இது என்ன கேட்குறோம், எனக்கு மினிமம் 5,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும். உடனடியாக உங்களோட ஒவ்வொருத்தது ஃபைன்ஸ் இல்லைன்னா கூட உடனடியாக 3,000 ரூபாய் கொடுங்க. 2 வருஷம் கழித்து அதை 5,000 இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு சஜஷனோட சொல்கிறோம். இது வந்து ரொம்ப அவசியம். ஏனென்றால் அவங்கள இன்னும் எந்த இதில் விடுவாங்க? அவங்களும் இப்போ இந்த நம்ம கார்பெண்டரும் வேணும், மேசன், ஹெல்ப்பர்ஸு, டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இது வாழ்வாதாரம் இல்லாத போது எப்படி அவங்களுக்கு அப்போ தான் கவர்மெண்ட் கை கொடுக்கணும். அப்போ தான் இந்த அமௌண்ட்டை நான் அதை ரைஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இதை தவிர இந்த இப்போ கேரளாவுக்கு ஒரு மாடல் பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட்டு கம்பேரிசன் தான். கேரளா தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, பட் நல்ல விஷயங்களை நம்ம எடுக்கிறதுல தப்பு இல்லை. கண்டிப்பாக. இப்போது கேரளா இப்போ நம்ம மொத்தம் ஒரு 7 வகையான இது இருக்குது. ஓல்டு ஏஜ் பென்ஷன், டெஸ்டியூட் பென்ஷன், புவர் அண்ட் விடோடு பென்ஷன், இந்த மாதிரி ஒரு 7 வகைகள் இருக்குது. ஸ்ரீலங்காவிலேருந்து கொடுக்குறேன். இந்த 7 வகையும் சேர்ந்து 34 லட்சம் பேருக்கு தான் நம்ம பென்ஷன் கொடுக்குறோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், 1,40,000 பேர் இல்லை, 1,40,40,000 தே ஆர் கிவிங் ஒன்லி 34 லட்சம் தான். அதே மாதிரி ஓல்டேஜ் பென்ஷன் மட்டும் எவ்வளோன்னு எடுத்து பார்த்தோம்னா 14 லட்சம் பேருக்கு தான் தர்றோம். இப்போ கேரளா பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய பாப்புலேஷன் 4 கோடியில் 60 லட்சம் தான் சீனியர் சிட்டிசன் பாப்புலேஷன். 60 லட்சத்தில் அவங்க 28 லட்சம் பேருக்கு ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 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 மாதிரி இருக்கும்போது நமக்கு இன்னும் நிறைய இதுக்கு என்னென்ன அவேர்னஸ் இல்லை. நானே கிளைம் பண்ணாலும் இப்போ சில பேர் ஓஏபி அப்ளை பண்ணியிருப்பாங்க, கிடைக்காது. அது வந்து டிலே. இந்த இதெல்லாம் உள்ளவங்களுக்கு பென்ஷன் வாங்குறவங்களாம் தரமாட்டாங்கல்ல. பென்ஷன் வாங்குறவங்க இல்லாமல் பென்ஷன் வாங்க நாங்கள் கூட கேட்கல, அது கரெக்ட் தான். பென்ஷன் வாங்கல கொடுக்க வேண்டிய நான் தான் சொன்னேன், 100க்கு 12 பேர் தானே பென்ஷன் வாங்குறாங்க. அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ ரயில்வேயில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, பென்ஷன் அவங்க அந்த ஏஜில் கிடையாது, நான் எடுத்துருங்கன்றோம். அது இல்லாததே நாங்கள் சொல்கிறோம். வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்க சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக இதை இன்க்ரீஸ் பண்ணணும். இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வரும்போது இந்த கமிஷன் அமைக்கணும். கமிஷன் அமைக்கும்போது நமக்கு வந்து ஒரு பேக் பண்ணுறதுக்கு அலோகேஷன் பண்ணணும்.
இப்போ உதாரணத்துக்கு இது வந்து இப்போ என்னமோ ஒரு இதாக சாதாரணமாக தெரியலாம் பல பேருக்கு, அப்படி இல்லை. பிடபிள்யூடி மினிஸ்டர் இருந்தது. பிடபிள்யூடி தான் லேக்ஸை பார்த்துக்கணும், தண்ணீர். 39,000 லேக் இருக்குது இங்கே, லேக்ஸ் அண்டு பாண்ட்ஸு, குளம், நீர் 39,000 நீர்நிலைகளை இவங்களை வந்து ஸ்டான்லி ரிவர், மேட்டூர், அந்த இது இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய இதை தவிர அந்த பிடபிள்யூடியால் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க பில்டிங் எல்லாம் இருக்கும், ஓவர்லோடட். அதனால தான் பிரிக்கணும்னு சொன்னோம். இப்போ ஏர்லியர் கவர்மெண்ட்டில் பிரித்தாங்க. அவர் தான் துரைமுருகன் வந்து WRDன்னு தனியாக வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் பிரித்தாங்க. அந்த மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இது மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ சிஎம்கிட்ட வந்திருக்கிறதா ஓல்ட் ஏஜ்னு போட்டு வந்திருக்காங்க. எனிவே தனியாக பிரிக்கணும். இதுக்குன்னு தனியாக ஒரு மினிஸ்டர் கொடுக்கணும், தனியாக அதுக்கு பட்ஜெட் அலாட் பண்ணணும், இதை தனியாக டிபார்ட்மெண்ட்டாகவே க்ரியேட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இந்த 1,40,00,000 இன்னும் வளரக்கூடிய. இப்போ என்ன சொல்கிறான், வர அடுத்த 31 பட்ஜெட்டில் இது 1,50,00,000 கோடிக்கு மேலே போயிடும். இந்தியன் பட்ஜெட்லேயும் அது அந்த மாதிரி பர்சன்டேஜ் கூட போகுன்றான். இதில் நான் சும்மா சொல்லலை, இது நிதி ஆயோக் ரெக்கமெண்ட் பண்ண 16th ஃபைனான்ஸ் கமிஷன் மெட்ராஸுக்கு விசிட் பண்ணும்போது அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் போய் அவங்க பார்க்கும்போது இந்த சீனியர் சிட்டிசனுடைய ப்ராப்ளம்ஸை அவங்களுடைய இதை கண்டிப்பாக அதுக்கு ஒரு இது கொடுக்கணும்னு அதில் ஒரு பேராவே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் மாதிரி இல்லை, இப்போ சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட் கொடுக்கணும், நிதி ஒதுக்கணும், அவங்கள கவனிச்சிக்கணும். இல்லை என்றால் ஏனென்றால் இப்போ வயசாக உங்களுக்கு பிரச்சனை வரும், எஸ்பெஷலி மெடிக்கல் ப்ராப்ளம். இப்போ மெடிக்கல் ப்ராப்ளம் போது பல ஸ்டேட்டில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட்டு கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு ஒன்று இருக்குது. அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. சில ஹாஸ்பிட்டலில் என்பேனல்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது, சில இதில் கிடைக்கிது, சில இதுக்கு அட்மிட் பண்ண மாட்டேங்கிற எல்லாம் பிரச்சனை இருக்குது. ஏதோ ஓவராலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஓவரால் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்சோ வெரி குட், ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் கூட வெரி குட். அப்படி இருக்கும்போது இந்த எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்கிது. இப்போ டெல்லியில் என்ன பண்ணார், பிரைம் மினிஸ்டர் வந்து வாயு வந்தனா அப்படின்னு ஒரு கார்டை இஷ்யூ பண்ணார். அந்த கார்டை இஷ்யூ பண்ணும்போது 70 வயசுக்கு மேலே இன்கம் லிமிட் கூட ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இஷ்யூ பண்ணாங்க. அந்த கார்டை இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதில் என்ன நாங்கள் பார்க்கும்போது அதனுடைய டோட்டல் அவங்களும் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எம்பேனல் பண்ணலான்னு இருக்குது. அப்படி பண்ணும்பொழுது அந்த 60% அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சரை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுத்துட்டுருக்கு. பட் இட் இஸ் மேண்டேட்ரின்னு இருக்குது. அப்படியே இந்த இதை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ இந்த கவர்மெண்ட்டையும் சொன்னோம். ஏனென்றால் இதனால் சில ஃபெசிலிட்டிஸ் சில பேருக்கு கிடைக்கும். இப்போ 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாலும் 40% வாங்கி பண்ணலாமே. இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கும் அப்படி தான் இருக்குது, 35-65. ஏதாவது இதை வந்து இப்போ கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஃபுல்லி ஆப்ரேட்டட் பை இது இன்னொரு ஸ்கீம் வரும்போது ஒய் டோன்ட் வி வெல்கம் இட், வி ஷுட் வெல்கம்ன்றதான் இந்த புதிய அரசுக்கும் நாங்கள் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இதை வந்து அக்செப்ட் பண்ணி இதை வந்து இன்னும் நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இதை தவிர நாங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு நாங்கள் என்ன பண்ண நிறையனா இப்போ வந்து ஹோம்ஸ் ஏஜ் அதில் 2 டைப்பாக கட்டுறோம் சொல்கிறோம். ஒன்று வந்து மானியத்தோட சலுகை வேலையில் இருக்குது. சில பேர் வந்து பே பண்ணி கூட பண்ணுவாங்க. அதுவும் கிராண்ட்டில் இருந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் அதை வைக்கணும். ஏன்னா ப்ரைவேட்டுக்கு வரும்போது 15,000, 20,000, 30,000 அப்போ இவனுடைய இன்கமே இல்லாத இருக்கும்போது நான் சொன்ன இந்த 88% செக்ஷனுக்கு வந்து எந்த விதமான வருமானமும் இல்லாத இருக்கும்போது ஏதோ சம்பாதிச்ச பீரியடில் ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து என்ன சம்பாதிச்சிருப்போம், இன்றைக்கெல்லாம் 5 லட்சம் இருப்பாரா, 3 லட்சம் இருக்குமா. ஸோ எல்லாராலையும் சில பேர் இருக்கலாம், என்னால் அது 10% வச்சுங்களேன், 88 கழிங்க. ஈவன் 20% கழிச்சா கூட உங்களுக்கு 66%, 50% ஆகுது வாண்டிங்கில் தான் இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி இதை ஹோம்ஸு க்ரியேட் பண்ணணும். இப்போ ஏர்லியர் கவர்மெண்ட்டில் அன்புச்சோலைன்னு இப்போ எப்படின்னா குழந்தைங்களுக்கு க்ரீச் இருக்கு இல்லையா, இந்த க்ரீச் மாதிரி இப்போ ஆஃபீஸ் போயிடுறாங்க பையன், ஆமாம், அந்த வீட்டில் அந்த டயத்தில் மார்னிங் ஒரு 9 to 11, ஈவினிங்லேயும் 4 to 6:30 இல்லை அந்த ஹவர்ஸில் அங்கே இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு காஃபி டீ மட்டும் ப்ரொவைட் பண்ணலாம். ஏதாவது பல்லாங்குழி இந்த மாதிரி பேப்பர் இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி இப்போ 3 இது செயல்படுத்திட்டு இருக்கு. 5 ஓப்பன் பண்ணாங்க சிட்டியில். இப்போ நடந்துகிட்ருக்கு. எஸ், பெரும்பாக்கத்தில் ஒன்று இருக்குது, ஸ்ட்ரீட் விஷன் மேடம் அங்கே ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. இதில் 3 நடத்துறது ப்ரைவேட் ஆகும், கவர்மெண்ட் நடத்துகிறாங்க, என்ஜிஓஸ் வந்து எடுத்து நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு 1 லட்சம் வரைக்கும் அவங்க மானியம் தராங்க. அது கொஞ்சம் மானியம் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக நடத்தலாம். கவர்மெண்ட்டே நடத்தலாம், கவர்மெண்ட் நடத்தி நல்லபடியாக நடத்தணும். வீட்லேயே இருந்தால் இது மாதிரி சில ஃபெசிலிட்டிஸ் தான்.
அதுக்கப்புறம் இப்போ ஹாஸ்பிட்டல்ஸினுடைய பில்லெல்லாம் ரொம்ப இருக்குது. இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய இது பண்ணுறாங்க. அவங்களுக்கும் சிஎஸ்ஆர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த சிஎஸ்ஆர் ஃபெசிலிட்டிஸில் அவங்க வந்து வேறு ஒன்றும் பண்ண வேணாம். ஒரு எப்படி ஆர்டிஐ ஆக்டில் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு பர்சன்டேஜ் போட்டு அவங்கள அட்மிட் பண்ணணும்னு இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இவங்க இந்த சிஎஸ்ஆரில் ஒரு 25% அவங்க பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணட்டும் கவர்மெண்ட்டு. அதில் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். ப்ரைவேட் ஸ்கூலில் தான் நீங்கள் இப்போ ஆர்டிஐ ஆக்ட் கொண்டு வந்துருங்க, சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி ஆர்டிஐ சட்டம் கொண்டு வந்தீங்களோ அதே போல் இது சிஎஸ்ஆர் ஹாஸ்பிட்டலில் சிஎஸ்ஆரில் அவங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்குது. 500 கோடிக்கு மேலே போனால் இவ்வளோ பர்சன்ட் கொடுக்கணும், 2% செலவழிக்கணும்னு இருக்குது. அந்த பர்சன்ட்டுக்கு உள்ள தொகையை நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டை நீங்கள் அட்மிட் பண்ணி அவங்கள பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும் இருக்குது நிறைய. நான் சொல்கிறேங்க. அதே நேரத்தில் இப்போ கிட்டத்தட்ட நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக அந்த சீனியர் சிட்டிசனுக்கு அந்த டிஸ்கவுண்ட் இருந்தது. கொரோனாவுக்கு அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் கேட்கவே இல்லையா எதுவும்? அது சொன்னீங்க ரயில் மீன்ஸ் நம்ம அப்போ அது மாதிரி நல்லா நான் எழுதி வச்சுருக்கேன். இந்த பட்ஜெட் அந்த கோவிட் பீரியடில் தான் கேன்சல் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் பீரியடில் தான் யூபிஏ 2 கவர்மெண்ட்டு கொடுத்தாங்க. இப்போ எல்லாராலையும் எனக்கு 85, நான் வந்து எல்லா இதுலேயும் போக முடியாது, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க, இதனால் ஒன்றும் ஆகிடப்படுறதில்ல. நான் வந்து சிட்டிங் எம்பிஸ் பல பேருக்கு நான் சொன்னேன், நீங்கள் பார்லிமெண்ட்டில் ஒரு வருஷம் உங்களுக்கு டீ எக்ஸ்பென்ஸு தான் 1700 கோடி தான் மிச்சமாகுது சார் ரயில்வேக்கு. அது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம். ஒரு 50 லட்சம் பட்ஜெட் போடக்கூடிய மத்திய சர்க்கார் ஒரு 1700 கோடியை இந்தியாவில் இருக்கக்கூட 18 கோடி மூத்த மக்களில் பர்சன்டேஜ் ஆஃப் ட்ராவல் பார்க்கும்போது 1%, 2% கூட வராது. கண்டிப்பாக 2 கோடியோ 3 கோடியோ தான் போவாங்க. அவங்களுக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல சரி, நாங்களும் மகஜர் நிறைய கொடுத்து பார்த்துட்டோம். நாங்கள் மட்டும் இல்லை, பல பார்லிமெண்ட்டில் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் அதை மகஜர் கொடுத்தாங்க, அவங்களும் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டையும் இந்த இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு அதை ஏற்கவில்லை. அது ஏன் என்றாலே எங்களுக்கு இன்னும் புரியல. அதே நேரத்தில் ஒரு வாட்டி வந்து நிதியமைச்சர் வந்து ஒரு புள்ளி விவரம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த சீனியர் சிட்டிசனுக்கு நாங்கள் வந்து அந்த டிஸ்கவுண்ட்டை கட் பண்ணதுனால கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து ஒரு 4000 கோடிக்கு மேலே எங்களுக்கு வருவாய் வந்திருக்கு. 2000 கோடி தாங்க, ரொம்ப கூட ஜாஸ்தி. இந்த 2000 ஏங்க நான் அதான் சொல்கிறேன், பல நாடுகளில் பல விதமான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும்போது இந்த எங்கள் 50 லட்சம் கோடி பட்ஜெட் நீங்கள் இப்போ டெஃபென்ஸுக்கு 5 லட்சம் கோடி போட்டிருக்கீங்க. ஓகே, விகே கிருஷ்ணமேனன் இருக்கும்போது 400 கோடி இந்தியாவுடைய பட்ஜெட், நம்ம தோத்தோம் சைனாவுடைய. ஆனால் இப்போ எங்களுக்கு எவ்வளோ கோபம் வருதுன்னா, அப்படி இப்போ 5 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறீங்க, ஒரு 1700 கோடி 2000 கோடிக்கு கீழே ஒரு மூத்த குடிமக்களுக்கு செலவு. நாங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், நாங்கள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இந்த நாட்டை நிர்வகித்ததில் நாங்கள் எங்களுடைய பங்கு அதில் இருக்குது. நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். அது பதிலுக்கு நான் கோயிலுக்கு போகிறேன், அந்த அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, பையனை பார்க்க போகிறாங்க, இதிலே போயிட்டே இருப்பாங்க. முடியாது எல்லாரும். ஆஃப்டர் 60, 70, 80க்கு அப்புறம் இந்த இது அவைலிங் கம்மியாகிடும். நீங்கள் கொடுத்தா மட்டும் நான் போயிட முடியுமா? ஸோ இப்படி இதை கூட இந்த கவர்மெண்ட்டால் புரிஞ்சுக்க முடியலைன்னா கன்சிஸ்டண்ட்டாக நாங்களும் எல்லாரும் எடுக்கிறோம். அகில இந்திய அமைப்பில் நாங்கள் எடுத்திருக்கோம். ரெய்னான்னு எங்களுடைய பிரசிடென்ட் ஆல் இண்டியா கான்ஃபெடரேஷன் அவரும் பேசியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர்கிட்ட இன்டர்வியூ கேட்டிருக்காரு. எம்பிஸ் வந்திருக்காங்க, மகஜர் கொடுக்குறோம், எம்பிஸே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. எம்பிஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனால் மேல் லெவலில் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிலையும் பிரைம் மினிஸ்டர் லெவல்லையும் நாங்கள் ரொம்ப இதை வந்து ஒரு கவர்மெண்ட்டை வந்து நாங்கள் அதுக்கு மேலே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் பண்ணலை. ஆனால் மூத்த குடிமக்களுக்கு ஒரு அகெயின்ஸ்டாக, அதுவும் இந்த பிரச்சனை இது ப்ரெஸ்ஸிங் 17 கோடி மக்களும் நாங்களும் ஓட்டு போட்டு தான் உங்களை எலெக்ட் பண்ணுறோம். அப்போ எங்களுக்கும் அந்த கன்செஷன் கொடுக்குறதில்ல. உங்களுக்கு என்ன இது நாங்களும் கேட்குறோம், சரியான பதில் இன்னும் வரல. அட்லீஸ்ட் இந்த பட்ஜெட்லேயாவது கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணுன்றதான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். இது கடைசி நாங்களும் வேணால் ரயில்வே ஸ்டேஷனில் போய் போராட்டம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று பயப்பட மாட்டோம். நாங்கள் கண்டிப்பாக போய் நாங்களும் வருவோம், நாங்களும் நிற்போம். அதாவது எங்களை அந்த மாதிரி தள்ளக்கூடாது. அது இந்த ஒரு கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், சலுகை கொடுக்கறதுனால இருந்த சலுகையை கரெக்டாக. ஆமாம். அதே நேரத்தில் இந்த விஷயத்த வந்து பெருசாக எந்த அரசும் கேட்டதாகவே தெரியல. நீங்கள் ஏன் இதை சலுகையில் இப்போ எங்கள் அகில இந்திய வந்து எம்பிஸுக்கிட்டலாம் போய் நீங்கள் மனு கொடுத்து அவங்கள பேச சொல்லுங்கள். நான் இங்கே எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா பார்ட்டிக்கிட்டையும் மகஜர் நானே கொண்டு போய் கொடுத்தேன், பேர் சொல்ல விரும்பலை.
எல்லாம் எடுக்கிறேன்றாங்க. சில பேர் எடுத்திருக்காங்க, 1-2 எம்பிஸ் பேசியிருக்காங்க. பேசிய ரிசல்ட் இல்லை. தட் இஸ் ஆல்சோ தேர். அதான் இதை ஏன் மறுக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? எது என்ன காரணமாக இருக்கும்? இதை ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் போராடுறாங்க, சீனியர் சிட்டிசனுக்காக எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க, இத்தனை பேர்கிட்ட நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்க, இது செயல்பட்ட திட்டம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த கவர்மெண்ட்டில் எஸ்பெஷலி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரீசெண்டாக ஒரு அவுட் ஆஃப் கான்டெக்ட் இல்லை. இப்போ நம்மளாம் நாங்கள் ரிட்டையர்டு பென்ஷனர்ஸ் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பே கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. பே கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ண பிறகு சர்விங் எம்ப்ளாயிக்கு ஒரு 12% 14% பேசிக்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் வராது. ஒரு 7,000 8,000 10,000 பெனிஃபிட் வரும். இதை பென்ஷனர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மோடி அரசு வந்த பிறகு நிர்மலா சீதாராமன் மேடம்னுடைய பதில் வேலிடேஷன் ஆக்ட்னு ஒன்று போட்டு நாங்கள் நினைச்சாதான் கொடுப்போம். பென்ஷனர்ஸ் அதில் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு 8th பே கமிஷனில் சேர்க்கணும். 8வது ஊதிய குழுக்கு இதெல்லாம் மெமரண்டம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களை அதில் சேர்க்கவே இல்லை. கேட்டால் அதுக்கு பதிலும் சரியா இல்லை. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா தெரியல. எங்கள் பென்ஷனர்ஸுக்கு இந்த நாங்கள் கேட்ட 69 லட்சம் பென்ஷனர்ஸ் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸில் ரிட்டையர் ஆகிடுது. ஸ்டேட் எம்ப்ளாயிஸ்னா 1 கோடி மேலே வருங்க. ஸோ 1.25 கோடி உள்ளவங்களுக்கு என்னென்ன இது வரைக்கும் எல்லா கவர்மெண்ட்டும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இந்த பென்ஷனையே கிரியேட் பண்ணால் அது இன்னி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. பே கமிஷன் வந்து அது எங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. ஒன்றும் கூட இல்லை. ஒரு 10% 5.7 2.57 ஒரு ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கிடையாது. அந்த கன்செஷனை கூட இந்த கவர்மெண்ட்டு கொடுக்கணும். அப்போ என்ன வாட் கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட்? ஒரு ஆன்டி லேபர் ஆன்டி பென்ஷனர் ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஆனால் இது சரியான போக்கல்ல. வா எத்தனை பேருங்க எல்லாம் இதாக அனுப்புகிறோம். அதே மாதிரி 80 இயர்ஸ் ஆனால் ஒரு 20% கூட கொடுக்கலான் இருக்கு. அந்த 80 முடியணுன்றாங்க. 80 வந்தவனே ஆரம்பிக்க மாட்டாங்களா? அதுக்கும் ஒரு போராட்டம். எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டுக்கு போனால் கூட இந்த வேலிடேஷன் ஆக்டில் என்ன சொல்லிட்டாங்க, 73க்கு வந்த ஆக்டில் கோர்ட்டுக்கு போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து தீர்ப்பு கொடுத்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் பண்ணாதும் எங்கள் இஷ்டம்னு சொல்லி கோர்ட்டு இதுலேயே எழுதிட்டாங்க. எல்லாம் ஆக்ட் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க. அது கேசி வேணுகோபால். ஆமாம், அது இது அந்த ஆக்ட் கொண்டு வரும்போது எப்படின்னா யாருக்குமே தெரியாது. ஒரு 140 பேஜில் நடுவில் ஒரு பேஜ் வச்சு ஒரே நாளில் பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணவங்களுக்கும் தெரியாது. கேசி வேணுகோபால்னு ஒரு காங்கிரஸ்காரர் மட்டும்தான் கண்டுபிடிச்சார், கேள்வி கேட்டார். அவங்களுக்கு ஏதோ மழுப்பிட்டாங்க. இப்போ அந்த ஆக்டை நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கண்டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பென்ஷனர்ஸ் அசோசியேஷன். நான் வந்து ஆல் இண்டியா பிஎஸ்என்எல் பென்ஷனர் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய அட்வைசராக இருக்கேன். சூப்பர். தமிழ்நாட்டுக்கு. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு பாரு அனாவசியமாக நாங்கள் 85th இயரில் கோர்ட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிசிஸ் இல்லை. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ சில நிறைய இருக்கலாம். இப்போ வயசானவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா நிமோனியாவோ இன்ஜெக்ஷன். இது ஒரு இன்ஜெக்ஷன் வந்து 4000 ரூபா எல்லாராலையும். இப்போ நான் சொன்ன இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸில் 4000 ரூபா கொடுத்து போட்டுக்க மாட்டாங்க. அப்போ நாளைக்கு நுரையீரலில் வந்து இது வந்துடும், அது வந்து ஃப்ரீயாக போடலாம். ஒரு இன்ஜெக்ஷன் 3000 4000. இப்போ நம்ம 200 வார்டு இருக்குது. கார்பரேஷனே ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க சில இடத்துல. இந்த மாதிரி இந்த ஒரு ப்ரோ ஆட்டிடியூடாக செய்யணுன்றது தான் இருக்குது. அதே மாதிரி பஸ்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறோம், இப்போ வந்து சிட்டியில் எண்ணி கொடுக்குறாங்க. 10 டோக்கன் ஃபார் 6 months 60 டோக்கன் தராங்க, இல்லைன்னு சொல்ல. அதே எல்லோரும் யூஸ் பண்ணுறதில்ல. யூஸ் பண்ணுறவங்க நான் என்ன சொல்கிறேன், ஒரு கார்டு கொடுத்துட்டு அதை நாங்கள் மட்டும் போக முடியல. சீனியர் சிட்டிசன் தான், 60க்கு மேலே தான். நான் அதுக்கு முன்னாடி கேட்கல. ஸோ அதை கார்டு கொடுத்துட்டு வேணுன்ற போது போவாங்க. இது வந்து அதுக்கப்புறம் 2 பஸ்ஸு ஏறி மாற்றினாலே அந்த டோக்கன் தீர்ந்து போயிடுது போகிறவங்களுக்கு. இப்போ அவங்க ஸ்டான்லிக்கு போகணுன்னா அவங்க இதில் தாம்பரத்துலேருந்து ஏறி இன்னொரு இறங்கி இன்னொரு பஸ்ஸில் ஸ்டான்லியில் 2 பஸ் ஏறி போயிட்டு வந்தாலே அந்த பாஸ் தீர்ந்துடும். இதை வந்து கொடுக்கலாம். அதேமாதிரி வித்தின் தி டிஸ்ட்ரிக்ட் எஸ்சிடிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ், அதில் என்ன சொல்கிறோம், கன்செஷனில் கொடுங்க. நான் வந்து ஃபுல்லாக ஒரு 30% கன்செஷனில் கொடுங்க எங்களுக்கு. நான் ஃப்ரீயாக கூட கேட்கல, கிவ் 30% கன்செஷன். ஏன்னா எம்டிசினுடைய உடனே எனக்கு எது சொல்லுவாங்க, அது லாபம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு, நஷ்டத்தில் ஓடுது. ஓகே, ஒரு 30% டு கமெண்ட்ஸ் வித் சில ஸ்டேட் கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க. அதான் சார், இப்போ வந்து நிறையா சீனியர் சிட்டிசன் கிடைக்கக்கூடிய சலுகைகள்லாம் நிறையா கொடுத்ததே நிறுத்திட்டாங்க அப்படின்றது ஒரு வாதமாக இருக்குது. அதே போல் நீங்கள் சொன்ன அந்த 3 முக்கியமான விஷயங்கள் சொன்னது வந்து ரொம்ப ஏற்புடையதான விஷயந்தான். இது தமிழக அரசும் அது காது கொடுத்து கேட்கணும். வேறு என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் இருக்குது?
இப்போது அந்த பஸ் பாஸ் சொன்னீங்க, டோக்கன் தராங்க. முதியோர் இல்லம் வந்து டிஸ்ட்ரிக்ட் இதில் ஒன்று, முதியோர் இல்லம் நான் சொல்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து முதியோர் ஆஸ்பத்திரி மருந்து எங்கன்னா கிண்டியில் இருக்கக்கூடிய பார்த்தீங்களா, அங்கே அதே மாதிரி கிண்டியில் வந்து ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் டாக்டர்ஸ்லாம் போடணும், இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். இது வெரி குட். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஏஎம்எஸ் அங்கே கூட ஒரு செக்ஷன் தான், இதுதான் தனி ஹாஸ்பிட்டல், கிண்டியிலே தனி ஹாஸ்பிட்டல். நல்லா சூப்பராக அதை வெல்கம் இட். நாங்கள்லாம் போயிட்டு அங்கே டாக்டர் தீபா தான் டீனாக இருக்காங்க, நாங்கள் இப்போ போயிட்டு வரோம். நல்ல குட். இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணணும். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆமாம், ஈவன் தோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்தால் கூட இவங்க தான் அதை மேனேஜ் பண்ணுறாங்க, நல்லாவே நிர்வகிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டாக்டர்ஸும் ஃபெசிலிட்டின்னு பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம கொண்டு வரணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏனென்றால் நான் வந்து பொதுவாக போகக்கூடாது பெருசாக இல்லைனாலும். ஏன்னா எங்களுக்கு இப்போ டெமென்ஷியா வருது. எங்களுக்கு இந்த ஏஜ்டு பர்சன் வரக்கூடிய டிசீஸ் எல்லாம் டெமென்ஷியா, இவங்களை வந்து பார்த்துக்கிறது கஷ்டம். இந்த இதில் என்னால் தனியாக எங்களுக்கு கொடுத்துட்டா பார்க்கின்சன் டிசீஸ் வருது. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த ஏஜ் ஆனப்புறம் வரக்கூடிய டிசீஸுக்கு வி ரிக்வயர் ஸ்பெஷலிஸ்ட் அட் லோக்கல் லெவல். இப்போது மெட்ராஸில் வந்து பெரிய இடம் இங்கே இருப்பாங்க, எல்லா ஊர்லேயும் இருக்குமா. அப்போ இந்த துறைக்கு வேணுன்ற போது நீங்கள் அவங்கள இது ரிசர்ச்சர்லேயே இவங்க நிறைய எம்பிபிஎஸ் படிக்கும்போதே சீனியர் சிட்டிசனுக்கு இப்போ விஎஸ் நடராஜன்றவர் தான் டாக்டர், அவர் தான் இந்த துறையை இங்கேயே கொண்டு வந்தார். அது கொண்டு வரதுக்கு ரொம்ப லாஸ்ட்டாக இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தது கூட அவருடைய முயற்சி தான், பங்களிப்பு. ரொம்ப லேட்டாச்சு, லேட்டாகலாம் கொண்டு வந்தோம். இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் நம்ம டிஸ்ட்ரிக்டில் பூரா. தமிழ் ஆல் இண்டியாவில் பண்ணுறது சின்னதாக ஒரு பெருசாக பண்ணனாலும் ஒரு சின்னதாவது ஒரு ஆமாம் ஒரு இதில் ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தனி ஹாஸ்பிட்டலாக கொண்டு வரணுன்றது தான் அல்டிமேட்டில் எங்களுடைய. அப்போ ஏனென்றால் சீனியர் சிட்டிசனுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸுக்கு வந்து வேறு ஒரு யங் டாக்டராக இருப்பார், அவ்வளோ இன்னும் போகாது எக்ஸ்பீரியன்ஸு, படிச்சிருப்பார், நார்மலாக ஒரு பண்ணுவார். சீனியர் சிட்டிசனுக்கு வரக்கூடிய அதை ஜியாட்ரிக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து நீங்கள் கரிக்குலத்தில் கொண்டு வந்து எம்பிபிஎஸ் படிக்க வச்சு அதை கொண்டு வரணும். அப்போ தான் அவங்களால தான் நல்லா முடியும். ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க இப்போ, இல்லைன்னு சொல்ல, பட் அது போகாது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம ஒரு 40 பேரை போஸ்ட் பண்ணோம்னா அப்போ அவங்க ரெடியாக இருக்கணும். அந்த ரெடினஸ் இப்போ இல்லை. ஸோ அந்த இதை நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று மத்திய சர்க்காரில் வந்து இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்கு, இதிலெல்லாம் அன்கிளைம்டு இன்சூரன்ஸு, இதெல்லாம் அன்கிளைம்டு அமௌண்ட் இருக்குது. எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 1,00,000 கோடி அப்படியே கிடக்கு அன்கிளைம் இன்சூரன்ஸ். ஸோ இந்த அன்கிளைம்டு என்ன பண்ணணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு இதை மாற்று 7 வருஷம். இப்போ ஒரு 10 லட்சம் இருக்குது ஒருத்தருடைய ஃபண்டு, 7 லட்சத்துக்கு கழிச்சு அந்த வாரிசுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா, வாரிசுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ண சொல்லி இப்போ ரிசர்வ் பேங்க் ஏதோ எல்லாம் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ எடுங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. 7 வருஷம் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே ஒன்றும் இல்லை, ஒரு 10,000 கோடி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அப்போ எங்களுக்கு ஃபண்டு இல்லைன்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து 2,000 கோடி கூட ரயில்வே கன்செஷனுக்கு அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் அதுலேருந்தாவது எடுத்து கொடுங்க. நீங்களே ஒரு ஆக்டை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு வாட் இஸ் ராங் இன் யுவர், அதுலேருந்து ஃபண்டை எடுத்து எங்களுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை வந்து கொடுக்கலாமே, இதை நாங்கள் சொல்கிறோம். இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு சொல்கிறோம், இந்த இதுக்கு பட்ஜெட்டுக்கு அப்போ நாங்கள் எப்பயுமே அதுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், இது பண்ணுறோம். நம்மளாம் நினச்ச போய் பார்க்கக்கூடிய எல்லாம் பிரைம் மினிஸ்டர் இருக்காரா? இல்லை. நம்ம இமெயில் கொடுத்தா அதுக்கு ரிப்ளையும் பண்ணுறதில்ல. ஐ கேன் வெரி ஈஸிலி இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் கொடுத்தா எனக்கு பதில் வரணுங்க. ஐ காட் எ ரைட், வரமாட்டுது. வை யூ ஆர் நாட் கிவிங், இட் இஸ் தேர், யூ ஆர் அட் ஃபால்ட், நாட் மீ. ஸோ இதெல்லாம் வந்தால் இதுதான் வருது. ஏன்னா என்னுடைய உரிமை இது. நீங்கள் அனுப்ப சொல்கிறீங்க, நான் அனுப்புகிறோம், அப்போ ரிப்ளை பண்ணலன்னா சொல்கிறீங்க, அப்படியே நல்லா நான் தான் நிர்வகிக்கிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ ஒன்றும் பதில் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. சீனியர் சிட்டிசன் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கூட ரூல் இருக்குது, 30 நாள் ஒரு லெட்டர் கொடுத்தா 30 நாளுக்குள்ளே ரிப்ளை கொடுக்கணும்னு இருக்குது. கொடுக்குறாங்களோ இல்லையா, தட் சைடு ரூலாவது இருக்குது. இங்கே அது ஒன்றுமே கிடையாது. வி ஆர் நாட் கெட்டிங் எனி ரிப்ளை. ஏன் பிரைம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நான் ஐ ஆம் கிவிங், அதுவும் பாலிசி மேட்டரில் கொடுக்குறோங்க. பாலிசி மேட்டர் நீங்கள் யூ ஆர் டாக்கிங் வித் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட கூப்பிட்டு பேசுகிறீங்களே, ஏன் எங்களோட பேசக்கூடாது? கண்டிப்பாக. நீங்கள் தானே ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு முன்னாடி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் உங்களுக்கு வேணும். அப்போ மூத்த குடிமக்களுக்கு எங்களுக்கு நான் 1.25 கோடி 1.5 கோடி உங்களுக்கு எங்களோட 17 கோடியோட பேச மாட்டிங்களா? ஏன் எங்களோட பேசக்கூடாது? இப்படி தான் நாங்கள் அவென்யூஸ் கேட்குறோம், பண்ணணும் அப்படின்ற இதுதான் அவருக்கு. ஏனென்றால் நாங்கள் ரொம்ப தள்ளப்பட்டிருக்கோம் கீழே. எந்த ஒரு அமைப்பும் இதுக்கு இல்லாதனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸி கோயிங்காக இருக்குது. இருக்கிற அமைப்புக்கு அவங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல.
அதை ரெஸ்பெக்ட் கொடுத்து இது பண்ணணும். ஏன்னா மூத்த குடிமக்களுக்கு பண்ணணுன்ற ஒரு உணர்வே இல்லாத இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏனென்றால் இந்த ஃபண்டெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை. இப்போ பிஎம் கேர் ஃபண்ட் இருக்கு இல்லையா, பிஎம் கேர் ஃபண்டில் என்ன ஆச்சு? வாட் ஆர் யூ டூயிங் இட்? அது ஆடிட்டும் பண்ண முடியாதான். ஓகே, எனக்கு ஐ எம் நாட் ஒரீட் அபவுட் இட், பட் ஐ வில் ஐ கெட் ஃபண்ட் ஃபார் தட்? கோவிட்லேருந்து இது பண்ணீங்க, கோவிடில் அஃபெக்ட் ஆனாலுக்கு நீங்கள் நிவாரணம் கொடுக்குறீங்களா? அதில் ஏன் இதை எடுத்து இப்போ ஜென்ரல் ஃபண்டில் இந்த மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது? இதை தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் கேட்குறதுல நியாயமான கோரிக்கைகள் தானே. அதே நேரத்தில் இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ட்ரெயின்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நிறைய பேர் 62 63 வயசில் போகிறவங்களுக்குலாம் அது யூஸ் ஆகும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவங்களாம் வந்து அதே மாதிரி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, லோயர் பெர்த் வந்து கொடுப்பாங்க. இப்போ அது கூட நிறைய இடத்துல நடக்கலைன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். லோயர் பெர்த்தில் ஏதோ பண்ணியிருக்காங்க, கிடைக்கிறது இல்லை. சரி, அட்லீஸ்ட் ஒரு ஆர்டராவது இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சரி, எல்லாருக்கும் பண்ண முடியாது, ஓகே ரைட்டு. 78 சீட்டு இருக்கிறதுல நடுவில் அதை பூந்து வருது. ஸோ சில டைம் லிமிட்டேஷன்ஸை கூட வி கேன் அண்டர்ஸ்டாண்டு. பட் நான் சொல்கிற இதிலலாம் அந்த ஆர்டர் இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல. இது யார் என்ன பண்ணுறது? அப்பப்போ அறிவுறுத்துகிறோம், அந்த அறிவுறுத்தலை எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இது வந்து சொன்ன மாதிரி சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் ரெடி பண்ணி அது அண்டர்டேக்கிங்காக இந்த மாதிரி உங்களை மாதிரி அமைப்பில் உள்ளவங்களை அதில் வந்து ஒரு தலைவர் வந்து பேசணும், போட்டு வச்சு அவங்கள அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஆளுங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியும், உங்களுக்குலாம் என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. இப்போது சீனியர் சிட்டிசனுடைய வெல்ஃபேர் கமிட்டின்னு அப்பாயின்ட் பண்ணி நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரெண்டு எல்லாத்துலேயும் பண்ணணும். இப்போ நான் கூட எங்கள் கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் கமிட்டி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய இதில் என்ன வெல்ஃபேர் கமிட்டி மெம்பராக இருக்கேன் இப்போ நான். சரி. ப்ரெசென்ட்லி ஐ எம் தி டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் கமிட்டி மெம்பர். கலெக்டரோட 3 மாதத்துக்கு ஒரு மீட்டிங், சப்ஜெக்ட்ஸ் எதாவது இருந்தால் நான் கொண்டே கொடுப்பேன், அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சப்ஜெக்ட், நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த சப்ஜெக்ட்ஸு. இப்போ அதே இப்போ கிண்டி ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்ணேன், இப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்துட்றாங்க ஃபேர், கூட போகிறவங்களுக்கு வேணும்னு கேட்டேன். அது என்ன சொல்லிட்டாங்க கலெக்டர், அது என்னுடைய பவரில் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு பூரா நிறைய பேர் இருக்காங்க, தமிழ்நாடு பூரா அதை வந்து ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் எடுத்த முடியும். நான் கலெக்டர் ஐ கேனாட் டூ இட். அவர் நினச்சா முடியுமே. அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தான். ஏன்னா இவங்க இந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இந்த பாலிசி டிசிஷன் எடுக்க முடியாது, ஓவரால் பாலிசி மேட்டர் அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ வி ஆர் ஹியர்டு. இப்போ போலீஸ் எல்லாம் வர்றாங்க, அஃபீஷியல்ஸ் எல்லாம் வர்றாங்க. ஒரு கலெக்டர் அதை ஆர்டராக ஃபார்ம் பண்ணாங்கன்னா எல்லா கலெக்டரும் அதை ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த மாதிரி ஃபாரம்ஸ் கிரியேட் பண்ணணும். எதுக்கு சொல்கிறேன், நேஷனல் லெவலில் எங்களுக்கு தட் இஸ் நோ, அந்த மாதிரி ஃபாரமே இல்லை. அதனால தான் இந்த இதை கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபாரம்ஸ் அதில் ஃபார்ம் பண்ணி கமிஷன் ஃபார்ம் பண்ணும்போது இதில் கிளாஸஸ் எல்லாம் பீரியாடிக்கலாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வரும்போது ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நம்ம சொல்லலாம். அதை தான் நாங்கள் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதே நேரத்தில் கடந்த திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் யாருனால அதிகமாக பயன்பெற்றார்கள் மூத்த குடிமகன்கள்? எந்த ஆட்சி காலத்தில்? எந்த திமுக அதிமுக இந்த 2 பேர் மாறி மாறி ஆண்டிருக்காங்க. இப்போ தான் தாவேக்கா வந்து 2 மாதம் ஆகுது. இந்த திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் யாருடைய ஆட்சி காலத்தில் மூத்த குடிமகன்களுக்கு அது நான் ஐ கோ பை ரெக்கார்டு, நாட் பை இது மை லைக்கிங். 2023 இதோ என்கிட்ட பாலிசி நோட்டே இருக்குது, இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஐ கேன் ப்ரொடியூஸ் காப்பி ஆஃப் தட் வச்சுருக்கேன் என்கிட்ட. கெசட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, கெசட் நோட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 2001 மூத்த குடிமக்களுடைய பாலிசி வரையறுப்பு போட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நடுவில் நின்று போச்சு, அவ்வளோதான். அப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட். அது எக்ஸ்பைரைட் பண்ணியிருந்தாங்கன்னா நேரம் ஆணையம் அமைச்சிருக்கலாம். இப்போ அதிகமாக மூத்த குடிமகன்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் திமுக கவர்மெண்ட்டில் வந்திருக்குன்னு சொல்லி வேறு எந்த ஸ்டேட்லேயும் பண்ணலையே. அதுதான் இப்போ கேரளாவில் ஐ அக்ரி, தே ஹவ் டன் இட். இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இன்னும் பண்ணலை. ஒரு பாலிசி எவால்வ் பண்ணி பண்ணணும்னு சொல்லி ஜியோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. த ஜியோ இஸ் வித் மீ. கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம இன்னும் இம்ப்ளிமெண்ட் 50% வந்துட்டோம். அது நிறைவேற டயத்தில் கவர்மெண்ட் மாதிரி இருந்ததுனால பண்ண முடியல. இப்போ வந்திருக்கிற கவர்மெண்ட் அதை தொடர்ந்து இப்போ இவங்களுக்கு இனிமேல் தான் சொல்லணும். ஏன்னா இது புது விஷயம், உங்களுக்கு எல்லாமே புதுசு. இது ஏன்னா எங்களுக்கே இது அந்த கோரிக்கையை நாங்கள் புதுசு இப்போ தான் கொடுத்துருக்கோம். ஏர்லியர் கவர்மெண்ட்டுக்கு தெரியும், அது பண்ணியிருக்காங்க, நாங்கள் கொடுத்தது தெரியும். நிறைவேற்ற முடியல, டைம் பத்தில்.
இப்போ அதனால தான் இப்போ கேரளாவை மாடல் பண்ணி நான் இந்த உங்களுக்கு இந்த கொடுத்த காப்பியை நாங்கள் சிஎம்க்கு அனுப்பிச்சிருக்கோம். ஓகே ஓகே. மினிஸ்டர்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கோம், ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு அதை அனுப்பிச்சிருக்கோம். இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஒதுக்கீடு பண்ணணும். மூத்த குடிமக்கள் இங்கே ஒரு 1.5 கோடி பேர் இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு சலுகை அதில் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டே கொடுத்துருக்கோம், எதிர்பார்க்குறோம். வேறு என்ன மாதிரி இன்னும் கேட்குற பிளான் இருக்குது? இப்போ பஸ்ஸில் வந்து நீங்கள் இந்த டோக்கன் தரதை வந்து பாஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு ஐடி கார்டு மாதிரி. ஏன்னா சில இதுக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மூத்த அறிஞர்கள், தமிழ் அறிஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்க போகலாம். உங்களுக்கு மட்டும் அந்த டோக்கன்ன்றது வந்து கஷ்டம் தான். உங்களுக்கு அந்த இதை கொடுக்குறது, டோக்கன் எடுத்துகிட்டு கார்டை கொடுத்தா அந்த கார்டை காமிச்சிட்டு பஸ் கண்டக்டர்கிட்ட காமிச்சாலே வி கேன் ட்ராவல். இன்டர்ஸ்டேட் சொல்கிறோம்ல, தமிழ்நாடு ஃபுல்லான்றது போல அவன் இன்டர்ஸ்டேட்னு சொல்கிறேன். இன்டர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்ன பண்ணுறான்னாக்கா ஒரு 30% கன்செஷன் கொடுங்க. நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் ஒரேடியாக சிரமத்துக்கு உள்ளாகலை. பட்ஜெட் லேடிஸுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, இப்போ வரவேற்கத்தக்கது. அதனால நிறைய நடக்குது. அது மாதிரி வந்து இன்டர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு 30% கன்செஷனில் இது ஆரம்பிங்க, பின்னாடி பார்க்கலாம். அது நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இப்போ எப்படி செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு பெண்களுக்கு வச்சுருக்கோம், அதே மாதிரி மூத்த குடிமக்களுக்கு. இப்போ நான் 60 வயசான கூட, நான் 85 வயசு இன்றைக்கி என்னால் போயிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ இந்தியாவில் லிவிங் ஏஜ் 75க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் லிவிங் ஏஜ் கூட என்ன ரிட்டையர் பண்ணி அனுப்பிடுறாங்க 60ல். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சென்ட்ரல்லையே 60 தான், ஸ்டேட்டில் 55 இருக்குது, 58 இருக்குது, வேரியஸ். அப்போ என்ன சொல்கிறேன்னா, இவங்களை ரிட்டையர் பண்ணி அனுப்பிச்சா கூட ஹி இஸ் ஃபிட்டு. ஸோ ஃபிட்டாக இருக்கும்போது எல்லாராலையும் எப்படி போகிறது என்னன்னு தெரியல. இப்போ அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் ஏதாவது ஒன்று பண்ணால் அதுக்கு நீங்கள் எப்படி வந்து விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புமோ அந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹெல்ப் குரூப்பும் இது பண்ணுங்கள். இது பண்ணும்போது ஒரு ப்ராடக்டை நான் பண்ணுறேன்னு வச்சுங்க, ஒரு கேண்டில், அந்த கேண்டிலை பண்ணி கொண்டு வரும்போது எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க. யார்? தமிழ்நாடு கவர்மெண்ட். அவங்களுடைய துறைகள் இருக்குது, சோஷியல் வெல்ஃபேர் அண்டு ஸ்மால் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸு, எதில் வந்து எதில் லிங்க் பண்ணி அதில் இது பண்ணால் ஸோ அவருக்கு ஒரு சின்ன வருமானம் கிடைக்கும். ஒரு 20,000 ரூபா, 40,000 ரூபா, 30,000 ரூபா ஏதாவது ஒரு இன்கம் கிடைக்கும். இது வந்து இந்த சஜஷனையும் நாங்கள் இதில் சொல்லிகிட்டு இருக்கோம், அவங்க கொண்டு வரணுன்ட்டு. இது வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது சரியாக டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் டைரக்டர் லெவலில் நாங்கள் போய் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த மினிஸ்டர் லெவலில் இதை போய் நாங்கள் இது பண்ணணும், ஒரு செமினார் மாதிரி கண்டக்ட் பண்ணி மினிஸ்டரை கூப்பிட்டு இதை சொல்லலான்னு இருக்கோம். ஏன்னா இப்போ தான் அவங்களும் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகணும், புதுசாக வந்திருக்கிற மினிஸ்டர்ஸு. அதுக்குள்ளே இப்போ பட்ஜெட் பிஸியாக இருக்காங்க. எனவே இந்த மாதிரி கோரிக்கைகளையும் நாங்கள் அதில் தனியாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும், மத்திய சர்க்கார் வந்து என்னென்ன பண்ணணும், அது வந்து அந்த பட்ஜெட்டை இப்போ ப்ரெசென்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ இதை ரெண்டையும் பண்ணி வி வாண்ட் சம் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி லைஃப் ஆஃப் தி சீனியர் சிட்டிசன்ஸ் கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அதே நேரத்தில் இப்போ மூத்த குடிமகன்களுக்கு ரயிலில் வந்து 50% இருந்ததை இப்போ கட் பண்ணிட்டாங்க. அது ஒன்றும் ஜென்ஸுக்கு 40%, லேடிஸுக்கு 50%. ஆமாம், இப்போ வந்து அது ஒன்றும் பண்ணலை அவங்க. இப்போ அதே போல் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மின்சார ரயில்கள் இருக்குது. இப்போ இந்த ரயிலில் ஏதாவது கன்செஷன் மாதிரியோ இல்லை எங்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுங்கன்னு ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா? ஏன்னா தாம்பரம், செங்கல்பட்டு பீச் ஸ்டேஷன் இதெல்லாம் கொடுக்கலாமே. நான் கூட டிராஃபிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ற ஃபார்மத்தில் கூட இருக்கேன். இப்போ மின்சார ரயில் வந்து இருக்குது பாருங்கள், நான் கிளியராக உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். பள்ளி மாணவர்கள்லாம் கன்செஷனில் கொடுக்குறாங்க. அதான் சொல்கிறேன், இப்போது 5 ரூபா தான் கட்டணும். இந்த 5 ரூபா மிகப்படுத்தி பண்ணணும். ஒரு பப்ளிக் வியூவே என்னென்னா 5 ரூபா 10 ரூபா கூட பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட் ரயில்வேயில் அந்த விஷயத்தில் என்ன தொடலை. நான் அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன் அது போதும், அட்லீஸ்ட் 5 ரூபா கூட 5 ரூபாய்க்கு கீழே 3 ரூபா 2 ரூபாய்க்கெல்லாம் போகக்கூடாது. சரியில்லை, 5 ரூபா. இப்போ நான் பழந்தாங்கல்ல இருக்கேன், எனக்கு ஸ்டேஷன் 5 ரூபா கொடுத்தா ஐ கேன் கம் டு பீச். ஸோ திஸ் இஸ் ஃபேர். இதில் வந்து நான் வர்றதை விட ஒரு ஆர்டிஷியன் இருக்கேன் பாருங்கள், ஒரு கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், சித்தாள், இவங்கெல்லாம் பாண்டை கூட எடுத்துக்கிட்டு வண்டாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கிட்டு 5 ரூபாய்க்கு அஸ்தினாபுரத்துலேருந்து பல்லாவரத்தில் வந்து ஏறிட்டு இங்கே பழந்தாங்கல் வந்து இறங்கி நங்கநல்லூரில் போய் உள்ளுக்குள்ளே போய் வேலை செஞ்சுட்டு வந்துடுறாங்க. அவங்க 5 10 ரூபா. ஆன் தி கான்ட்ரரி சிஎம்ஆர் மெட்ரோ ரயில், இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நான் டிராஃபிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார்மதில் இருக்கோம். நாங்கள் ஒரு எக்ஸ்னோராவில் ஒரு அமைப்பாக அதில் வச்சுருக்கோம். இப்போது இவங்க என்ன பண்ணாங்க, எடப்பாடி பழனிசாமி அவரோட வந்து சிஎம்மாக இருக்கும்போது அந்த மெட்ரோ ரயிலுக்கு 70 ரூபா போட்டாங்க. 10, 20, 30, 40, 50, 60, 70 விம்கோ நகர் கொண்டு வந்தாங்க. அதுதான் லேசு.
ஸோ எண்டு டு எண்டு பார்க்கும்போது 70. நாங்கள் சொன்னோம் அது நான் வந்து கையெழுத்து இயக்கம் பண்ணோம். கையெழுத்துங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 கையெழுத்துக்கு மேலே வாங்கி எடப்பாடியார் வீட்டுக்கு கிரீம்ஸ் ரோட்டில் வீட்டுக்கு போய் அந்த மகஜரை சப்மிட் பண்ணோம். ப்ரெஸ் ரிப்போர்ட்டும் கொடுத்தோம். அதனுடைய அடிப்படையில் சிஎம்ஆர்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சிடர் பண்ணி ஹையஸ்ட் வந்து 50யோட பிக் பண்ணிட்டாங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், இப்போ மெட்ரோ ரயிலில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணணும்னா 7 லட்சம் பேர் பண்ணணும். இப்போ தான் 3.25 லட்சத்துக்கு வந்திருக்கு. அப்போது 50% இப்போ கம்மியாக போகுது. அதனால் கம்மியாக போகிறதுனால நான் 65,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க ஃபேஸ் 1க்கு. ஸோ 65,000 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் கொடுத்து நான் வாங்கணுமான்னா வாய்ப்பு இல்லை. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எனக்கு இப்போ 2 வீலர் நிறையா வருது. ஏன் ரோட்டில் 2 வீலர் நிறையா வருதுன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ கார் நிறைய பேர் கொண்டு வரோம். ரோடு என்னமோ அதே லெங்க்த்து தான். இது இன்னும் ஒரு அடி கூட எக்ஸ்ட்ரா கிடைக்காது. ஆனால் மோர் நம்பர் ஆஃப் கார், மோர் நம்பர் ஆஃப் 2 வீலர்ஸ், மோர் நம்பர் ஆஃப் ஆட்டோஸ்னும் போது அப்போ நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அது பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட்டில் இடிக்குது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் இந்த ஃபேரை கம்மி பண்ணுங்கள். அப்போ வரும், இல்லைன்னா இவன் வரவும் மாட்டாங்க. இவங்களும் எல்லோரும் ஒரு இந்த டிரான்ஸ்போர்ட் போயிட்டு இருப்பாங்க. ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டை விட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் பிஆர்டிஎஸ்னு ஒன்று சொல்கிறோம், பஸ் ரோடு தனியாக பஸ்ஸுக்குன்னு டெடிகேட்டடாக இப்போ இந்தோனேஷியாலலாம் இருக்குது, சில கண்ட்ரீஸில் இருக்குது. அதில் வந்து வேறு எதுவும் வராது, ஒன்லி இந்த பஸ்ஸு தான் போகும். பஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அந்த பஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்கும். 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது போகும். இது இப்போ பஸ் எல்லாம் 11 கிலோமீட்டர் கூட போகிறதில்ல. ஏன்னா முடியல, ஏன்னா ரோடு டிராஃபிக். அது வந்து டெடிகேட்டட் பிஆர்டிஎஸ்ன்னு பேர். இதையும் எம்டிசி வந்து எங்கிட்டலாம் வியூஸ் கேட்டாங்க, கொடுத்தோம். ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இப்போ பண்ணணும்னு இருக்காங்க, ஏதோ மாடல் பண்ணணும்னு சொல்லுவோம். பண்ணால் வெல்கம். ஸோ தட் வே இது வந்து சீனியர் சிட்டிசனில் வராட்ட கூட அந்த பட் ஃபேர்ன்றது எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குல்ல. இந்த ஃபேர் வந்து ப்ரொக்ரெசிவாக கம்மி பண்ண வழி அது கூட போட்டு நம்மக்கிட்ட இந்த வாங்கணும். பப்ளிக்கில் டிரான்ஸ்போர்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணணும். அதனால தான். ஆனால் நல்ல வேலை நாங்கள் கொடுத்த இதில் பண்ணி 70 ரூபாய்க்கு பதிலாக 50 ரூபா போனோம். இப்போயும் நான் சொல்கிறேன், இந்த செகண்ட் ஃபேஸ் வந்தால் கூட இதை இன்னும் 5-10 நீங்கள் சொன்னீங்க பாருங்கள். இப்போ இஎம்யூ தாம்பரம் பீச் செக்ஷனில் 5-10 அதை கொண்டு வரணும். இப்போ 10, 20, 50 வரைக்கும் போது 5, 10, 15, 20ன்னு கொண்டு மேக்ஸிமம் 50 ரூபாய்க்கு மேலே செகண்ட் ஃபேஸ்லேயும் வரக்கூடாது. நீங்கள் 70 லட்சம் 70,000 கோடி பண்ணிங்கன்னா அதை இமீடியட்டாக நான் ரிலைஸ் பண்ணி கொடுக்க முடியாது. கண்டிப்பாக. ஸோ இட் இஸ் நாட் மக்கள் மீது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டினரி சிட்டிசனுடைய கெப்பாசிட்டி, பேயிங் கெப்பாசிட்டி. இப்போ தமிழ்நாடுக்கு கலெக்டர் கேட்டால் என்ன மாத இன்கம் என்னன்னு சொல்லுவார். அதுக்குள்ளே தான் இருக்கணும். அவன் செலவு அவனும் வரணும். எலைட் பீப்புள் ஆஃபீஸில் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இல்லை. டிரான்ஸ்போர்ட் இஸ் ஃபார் ஆல்னு சொல்லும்போது நம்ம எப்பயுமே யாரை கேட்கணும்னா நம்மளோட கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், சித்தாள் இவன்லாம் அந்த ட்ராவல் பண்ணணும். ஏன்னா ஏர் கண்டிஷன் பண்ணதுனால அது என்னமோ பெரிய ஹையர் டிரான்ஸ்போர்ட். இட் இஸ் ஃபார் மீ, இட் இஸ் ஃபார் ஆர்டினரி எவ்வரி பப்ளிக். இல்லை, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. ஏன்னா அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த கனெக்டிவிட்டி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சிரும். வெஹிக்கிளாக இருக்கட்டும், குறையணமாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ ஒரு சில இடத்துக்கு தான் போகிறாங்க. இப்போ இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 கொண்டு வராங்க இல்லையா. இப்போ விம்கோ நகர்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு தான் 2 ட்ரெயின் போயிட்டுருக்கு. இப்போ பூந்தமல்லிக்கு ஒரு பக்கம் போது மாதாவரத்துலேருந்து போக ஆரம்பிச்சிருது. ரோட் டிராஃபிக் கம்மியாகணும். இட் இஸ் அவர் எஸ்டிமேட் வரும்பொழுது. பட் ஐ ஹவ் காட் மை ஓன் டவுட். பட் ஐ எம் நாட், ஐ கன்கர் வித் யூ. ஒரு 50% ஐ கன்கர். அது இருந்தாலும் அதை நம்ம செயல்படுத்தும் போது தான் தெரியும். ஆமாம். இதில் இன்னொரு என்னென்னா, இந்த கார் வச்சுருந்தா யார் வேணால் கார் வாங்கிடுறீங்க. 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா கொடுத்து வாங்க உங்களுக்கு யோகியதை இருக்குது. என்ன யோகியதை இல்லைன்னா காரை எங்கே வைக்கிறதுக்கு இடம் வைக்கிறது இல்லை. இடம் இல்லை. இது வந்து சிம்லா, ஆக்ராலெல்லாம் உங்களுக்கு கார் வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் தான் கார் வாங்க. போய் நீங்கள் ஸ்டேஷன் ஹவுஸ் ஒன்று போலீஸ்லையோ அல்லது கலெக்டர்கிட்டையோ அல்லது லோக்கல் அத்தாரிட்டியோ வாங்கணும்னு ஒரு அந்த முறை கொண்டு வரணும். உங்களுக்கு லோனே தரோம். அந்த முறையும் கொண்டு வந்தால் இது நல்லாயிருக்கும். அப்போ தான் ரோட்டில் வந்து மோர் கார், பஸ்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். பெங்களூரில் இதே 1 கோடியே 5-10 லட்சம் தான். அங்கே வந்து 7,000 பஸ் ஓடுது. இங்கே 3,000 பஸ்ஸு, அதில் 500 பஸ்ஸு ஓடுறதில்ல. 2,500 பஸ் தான் ஓடுது. இப்படி இருந்தால் எப்படி இருக்க முடியும்? அதையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். பப்ளிக் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஐ எம் கம்பேரிங் பெங்களூர். ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, ரெண்டும் ஐ எம் கிவிங் கரெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்ஸ். இல்லை, கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி கரெக்டு தான். அது எனக்கே தெரியும், அது நீங்கள் சொல்கிறது.
அப்போ இனி வரும் எதிர்காலங்களில் பப்ளிக்கும் இல்லாதோட ஒபே பண்ணி போனால் தான் yes. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் கிரியேட் ஆகும் இல்லையா? அதே நேரத்தில் இப்போ உங்கள் மூத்த குடிமகன்களுக்கான பல்வேறு சலுகைகளை பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கிற விஜய் தலைமையில் வந்து ஆட்சி இந்த 2 மாதத்தில் எப்படி இருக்குது? இப்போ பொதுவாகவே உங்களுக்கு நல்ல இப்போ கரப்ஷனை கம்மி பண்ணிகிட்ருக்கோம்ன்ற ஒரு அட்டம்ப்ட் வந்து நல்ல வரவேற்கத்தக்கது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், பட்டா இஷ்யூ பண்ணுற இடத்துல தாசில்தார்கள்லாம் வாங்கினாங்கன்னா பொதுவாக வாங்கினாங்க. பணம் கொடுக்காம வரவே வராது. 5000 இருந்தது 50,000 1 லட்சத்துக்கு கூட போச்சு. இப்போ என்ன கேள்விப்பட்டேன்னா பல இடங்களில் வாங்கலை, கொடுத்தா வாங்கிக்கிறாங்கன்னாங்க. இதையும் ஒழியணும். இதுக்கு இன்ஃபேக்ட் நான் அந்த விஷயத்தில் ஒரு இதே இருக்குது. என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, நான் அப்ளை பண்ணுறேன் பட்டா வேணும்னு, 60 நாள் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இல்லை 90 நாள் கூட ஃபிக்ஸ் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. 90 நாளுக்குள்ளே எனக்கு உங்களுக்கு பட்டா கொடுக்க முடியாது இந்த காரணம்னு சொல்லி எனக்கு லெட்டர் வரணும். என்னை வந்து நீங்கள் தாசில்தாருக்கு வர சொன்னீங்கன்னா, நீங்கள் பணம் கேட்டு லஞ்சத்துக்கு வர சொன்னீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஆட்சி மாறிதுனாக்க ஆட்சி மாறணும்னு நினைக்கிறோம். அப்படி என்னென்னா 90 நாள் கழிச்சு ஒரு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஜீவோ போட்டோங்க, 90 நாளைக்குள்ளே இந்த பட்டா ஷுட் பி கிவன். இல்லைன்னா காரணம் சொல்லு, எனக்கு வேணும் வேணாம், நீங்கள் எனக்கு வீட்டுக்கு வர வேணாம், நான் வர வேணும்னு சொன்னால் என்ன ரூல்ஸ் பிரகாரமே போங்க. 90 நாளுக்குள்ள எனக்கு லெட்டர் வந்து சேரணும். கொடுக்க முடியாது, இந்த வகை உங்கள் வகையில் இந்த வகையில் வரல, இது புறம்போக்கு நிலம், உனக்கு ரைட் கிடையாது, சொல்லி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். கொடுக்கலன்னா 91ஆவது நாளில் அந்த செக்ஷனில் இருக்கிற தாசில்தார் கீழே ஒர்க் பண்ணுற அந்த ஹோல் செக்ஷனில் ஒரு நாளைக்கு 250 ரூபா ஃபைன் போட்டு கலெக்ட் பண்ணணும். இதை நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நேற்று பேப்பரில் படித்தேன். ஓ, இது ஹவு டு யூ ஃபீல்? இது பண்ணாதான், இது ஒன்றும் புதுசு கூட இல்லை. நான் சொல்கிறதும் ஆர்டி ஆக்டில் இருக்குது. கண்டிப்பாக ஆர்டி ஆக்டில் நான் ஒரு லெட்டர் கேட்டு நீங்கள் பதில் கொடுக்கலன்னா 30 days டைம் இருக்குது. சரி, வேலிட் ரீசன் கொடுக்கணும். அதுவும் கொடுக்கலன்னா 250 rupees ஃபைன் ஃபார் தட் இண்டிவிஜுவல் ஆஃபீஸர், பிஐஓ சொல்லுவோம், அவருக்கு ஃபைன் பண்ணலான்னு ஆர்டி ஆக்டில் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எப்போ தான் நீங்கள் தான் கரப்ஷன் ஒழிக்கணுன்றதில் இருக்கேன், உங்களை வி சப்போர்ட் யூ. இந்த மாதிரி ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணுங்க. கண்டிப்பாக சார், ஒரு டெஸ்ட் கேஸ் போடுங்க. கண்டிப்பாக பல்வேறு தகவல்கள் நீங்கள் நமக்கு சொல்லி, யார் லஞ்சம் வாங்குறோம் இம்மீடியட்டாக சஸ்பெண்ட் வேணாம் சார், அவனுக்கு வேணவே வேணாம், அந்த அப்பேற்பட்ட சர்வீஸ் நமக்கு வேண்டாம். அவனுக்கு நோ பென்ஷன் நோ சர்வீஸ், அப்படி அவனுக்கு பென்ஷன் இல்லைன்னு சொன்னாலே சரியாயிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்போ லஞ்சம் வாங்குறோன்னு எதுக்கு சார் பென்ஷன்? அவசியம் இல்லை. கண்டிப்பாக கரெக்டாக ஒரு பண்ணுறவன இப்போ ஆல்ரெடி ஒன்று சில வந்துகிட்டு இருக்கு. இது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஆர்டிஓ ஆஃபீஸில் வரணும். மெயினாக வேர் இஸ் த கரப்ஷன்? ஆர்டிஓ ஆஃபீஸ், தாசில்தார் ஆஃபீஸ், ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், எல்லா ஆஃபீஸ்லையும் நம்ம லஞ்ச ஒழிப்பு கொண்டு வருவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் பல்வேறு கருத்துக்களையும் நல்ல தகவல்களையும், மூத்த குடிமகன்கள் படும் இன்னல்கள் துன்பங்கள், அவங்களுக்கு இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும், ஏற்கனவே எங்கள் சலுகை இருக்குது, அதெல்லாம் ஏன் பறிக்கிறீங்க, புதுசாக கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பல்வேறு தகவல் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப உங்கள் தமிழ் டிவிக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த அரசியல் நிகழ்வில் மற்றொரு சில சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.